Hi students, welcome to ICAN Max. இன்னைக்கு நம்ம 100 days challengeல அல்ஜிப்ரா அப்படின்ற ஒரு சாப்டர்ல எக்ஸாம்பிள் 3.10 அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க. Find the GCD of the polynomials. ரெண்டு பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வேல்யூ நம்பருக்கு நியூமெரிக்கலுக்கு பார்த்துருவோம். இப்ப ரெண்டு பாலினாமியல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஜிசிடி கேட்குறாங்க. என்ன செய்ய போறோம்னு பாருங்க. என்ன மெத்தட்? லாங் டிவிஷன் மெத்தட் தான் இது. சப்போஸ் கிவன் பாலினாமியல்ஸ்ல டிகிரி டிஃபரெண்டா இருக்கு, இதுல பவர் 3 இருக்கு, ரெண்டாவதுல பவர் 4 இருந்தா ஹையஸ்ட் டிகிரியை உள்ள போட்டுட்டு ஸ்மாலஸ்ட் டிகிரியை வெளியே வச்சுக்கலாம். இப்ப ரெண்டுமே சேம் டிகிரியா இருக்கிறதுனால நீங்க எதை வேணாலும் உள்ள வச்சுக்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன உள்ள வைக்க போறேன் பாருங்க. செகண்ட் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் அதிகமா வந்ததுனால அதை நான் உள்ள வச்சுக்கிறேன். 2x³ மைனஸ் 5x² பிளஸ் 5x மைனஸ் 3. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x³ பிளஸ் x² மைனஸ் x மைனஸ் 2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாருங்க. இந்த x³ கோஷன்ட்டை சூஸ் பண்ண போறோம். இந்த x³ எதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 2x³ கிடைக்கும். x³ 2 மல்டிப்ளை பண்ணா x³ இன்டு 2 உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? 2x³ கிடைச்சிருமா? x³ இன்டு 2 2x³. சரி, என்னால் இந்த மாதிரி 2 என்னால் ஓரலா கெஸ் பண்ண முடியல அப்படின்றவங்க என்ன செய்யலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. என்ன இருக்கு? 2x³. இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? x³. இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணா என்ன கிடைக்குன்னு பாருங்க. x³ கேன்சல், பேலன்ஸ் 2 கிடைச்சிருக்கா? இதுதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் கோஷன். ஓரலா செக் பண்ணிடலாம். x³ எதை மல்டிப்ளை பண்ணா 2x³ கிடைக்கும். அப்ப x³ 2 மல்டிப்ளை பண்ணா 2x³ கிடைக்கும். இந்த மாதிரி ஓரலா செக் பண்ண முடியாதவங்க இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணா என்ன கிடைக்குதோ அதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் கோஷன். ஓகே, இப்ப சூஸ் பண்ண கோஷன்டால மல்டிப்ளை பண்ண போறோம். x³ இன்டு 2 2x³ x² இன்டு 2 2x² மைனஸ் x இன்டு 2 மைனஸ் 2x மைனஸ் 2 இன்டு 2 மைனஸ் 4. கரெக்டா? சரி, இங்க வந்து கொஸ்டின்ல +2 இருக்கு. சாரி, கொஸ்டின்ல +2 இருக்கா? அப்ப என்ன ஆயிரும்? உங்களுக்கு 2 இன்டு 2 +4 மாறிடும். ரைட். இப்ப என்ன செய்யணும்னா சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இங்க பிளஸ் இருக்கு, அப்ப பிளஸ் வந்து மைனஸா மாறிடும். இங்க பிளஸ் மைனஸா மாறிடும், மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும், பிளஸ் மைனஸா மாறிடும். பிளஸ் 2x³ மைனஸ் 2x³ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் அப்படியே எழுதுங்க. -5 -2 ரெண்டுமே ஒரே சிம்பிள். -5 -2 சேர்ந்தா -7x². +5 +2 +7x. 5 + 2 7. -3 -7 சாரி -3 -4 ரெண்டு சேர்த்தா -7 ஆயிடும். இந்த பாலினாமியலை இதால டிவைட் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் 0 வருதான்னு பாக்குறோம். 0 வந்தா இதோட ஜிசிடி இதுதான். ஆனா 0 வரல, நம்ம அடுத்த ஸ்டெப் போக போறோம். எப்படின்னு பாருங்க. அடுத்த ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் 7 காமனா இருக்கா? நான் -7 காமனா எடுத்துறேன். இது எதுக்கு ஈக்குவல்னா -7 காமனா எடுத்துட்டா இங்க என்ன வந்துடும்? x² வரும், இங்க -x வரும், இங்க +1 வரும். செக் பண்ணி பாருங்க. -7 × x² -7x², -7 × -x +7x, -7 × 1 -7. இதுதான் நமக்கு இப்போ உள்ள ரிமைண்டர். இப்ப 0 ஆகல இல்லையா? அடுத்து என்ன செய்ய போறோம்? இதை வெளியே ஏற்றிட போறோம், இதை உள்ள கொண்டு வர போறோம். டிவைசர் டிவைடண்ட்டை மாத்த போறோம். இப்ப என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. இதை வெளிக்கொண்டதாச்சு. x² -x +1, x² -x +1. இந்த பாலினாமியலை இப்ப நான் உள்ள கொடுக்க போறேன். என்ன இருக்கு? x³ + x² -x +2. அங்க என்ன ஸ்டெப் செஞ்சோமோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். இப்ப x² எந்த கோஷன்ட்டை மல்டிப்ளை பண்ணா x³ கிடைக்கும்? x² எதை மல்டிப்ளை பண்ணா x³ கிடைக்கும்? x² x மல்டிப்ளை பண்ணா x³ கிடைக்கும். இந்த மாதிரி செக் பண்ண முடியல என்னால அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க x³, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க x². அதில் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. இங்க 3x இருக்கு, இங்க 2x இருக்கு. அடிச்சுட்டா பேலன்ஸ் 1x. இதுதான் நமக்கு தேவையான இந்த கோஷன். சூஸ் பண்ணியாச்சு. கோஷன் வந்து இப்ப x. x² × x x³
மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ஓகேவா, அடுத்து 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ். ஓகேவா, சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ். சிம்பிளை மாற்ற போறோம். பிளஸ் மைனஸ் ஆகுது, மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு, பிளஸ் மைனஸ் ஆகுது, ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் சேர்ந்து மைனஸ் 2x மாறிடும். அடுத்து இன்னும் ஒரு டேர்ம் கீழே இறக்கிடுவோம். அடுத்த ஸ்டெப்ல செய்ய போறோம் 2. இப்போ பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எகைன் அதே ப்ரொசீஜர் தான். இந்த எக்ஸ் ஸ்கொயரோட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 2x ஸ்கொயர் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயரோட எதை மல்டிப்ளை பண்ணா 2x ஸ்கொயர். ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அப்போ ஒரே ஒரு 2 மட்டும் போட்டா போதும். பாருங்க, 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர். திரும்பவும் சொல்றேன், சப்போஸ் அப்படி கெஸ் பண்ண முடியாதவங்க, இதுல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு 2x ஸ்கொயர், இங்க உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், 2 கிடைக்கும். இந்த 2 தான் நமக்கு தேவையான அடுத்த கோஷன்ட். ஓகே, 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர், 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x, 2 இன்ட்டு 1 2. என்ன பண்ண போறோம் அடுத்து பாருங்க, பிளஸ் மைனஸ் ஆயிடுது, மைனஸ் பிளஸ் ஆகுது, பிளஸ் மைனஸ் ஆயிடுது, எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா. பிளஸ் மைனஸ் கேன்சல், பிளஸ் மைனஸ் கேன்சல், 0 வந்துருச்சு. ஸோ கடைசியா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்ற பாலினாமியல் வச்சு டிவைட் பண்ணும்போது தான் டோட்டல் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 0 கிடைச்சிருக்கு. அப்ப இதுதான் நமக்கு தேவையான ஜிசிடி. அப்ப ஜிசிடி ஆஃப் த கிவன் பாலினாமியல், ஜிசிடி உங்களுக்கு என்ன கிடைக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 நமக்கு தேவையான ஜிசிடி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான் இதுவும் ஜிசிடி தான் பார்க்க போறோம். 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாலினாமியல் அண்ட் செகண்ட் பாலினாமியல். இப்ப நம்ம இந்த பாலினாமியல்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 இருக்கு பாருங்க. அப்புறம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியல 6 வெளியே எடுத்துருவோம். இங்க என்ன வரும், இங்க எக்ஸ் கியூப் வரும், 5 6 ஆர் 13 வந்துடும், இங்க 10 6 ஆர் 60, இங்க 8 6 ஆர் 48. என்ன பண்ணிட்டோம், நீ உள்ள எல்லாத்துலயும் 6 வெளியே எடுத்துட்டோம். இங்க 1, இங்க 5 டைம்ஸ், இங்க 10 டைம்ஸ், இங்க 8 டைம்ஸ். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கு, இங்க 3 வெளியே எடுத்துடலாம். நம்ம என்ன இருக்கு, இங்க 1 டைம், இங்க 3 வெளியே எடுத்தா 4 3s are 12, 4x ஸ்கொயர் 21 7 டைம்ஸ் வரும், 18 6 டைம்ஸ். இப்போ கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிட்டோம், பாலினாமியல இதுல 6 வெளியே எடுத்துட்டோம், இந்த 3 வெளியே எடுத்துட்டோம், 6 3 வெளியில இருக்கட்டும். இப்போ ரிமைனிங் பாலினாமியல்ஸ்க்கு நம்ம as usual ஸ்டெப் போட போறோம். ஃபர்ஸ்ட் பாலினாமியல் என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 10x மைனஸ் 8. இதால செகண்ட் டிவைட் பண்ண போறோம். என்ன இருக்கு, எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 6. அப்பா as usual எப்பயும் போல அதே ப்ரொசீஜர் தான். இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் கியூப் இருக்கு. அப்ப எக்ஸ் கியூபோட எதை மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் கியூப் கிடைக்கும், ஆல்ரெடி எக்ஸ் கியூப் வந்துருச்சா, அப்ப நம்ம 1 போட்டாலே போதும். எக்ஸ் கியூப் இன்டூ 1 எக்ஸ் கியூப் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்ய போறோம், எக்ஸ் கியூப் இன்டூ 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர்டு இன்டூ 1 மைனஸ் 5x ஸ்கொயர்டு, அடுத்து 1 இன்டூ 10x 10x, 1 இன்டூ மைனஸ் 8 மைனஸ் 8. இந்த சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கோஷன்ட் 1ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. 1 இன்டூ எக்ஸ் கியூப், 1 இன்டூ மைனஸ் 5x ஸ்கொயர்டு, 1 இன்டூ 10x 10x, 1 இன்டூ மைனஸ் 8 மைனஸ் 8. இப்போ என்ன செய்ய போறோம், சிம்பிளை மாத்துவோமா, பிளஸ் என்ன ஆயிரும் மைனஸா மாறிடும், மைனஸ் பிளஸ், பிளஸ் மைனஸா மாறிடும், மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா. இப்போ இங்க பிளஸ் 5 இருக்கு, அங்க மைனஸ் 4 இருக்கு. பிளஸ் 5ல மைனஸ் 4 போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 10x இருக்கு, இங்க பிளஸ் 7x, மைனஸ் 10ல பிளஸ் 7 எடுத்துட்டோம்னா மைனஸ் 3x. எப்போதுமே ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வரும்போது என்ன செய்யணும்னா, பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர், 10ல 7 போச்சுன்னா 3, பெரிய நம்பருக்குரிய சிம்பிள் மைனஸ், மைனஸ் போட்டாச்சா. அடுத்து பிளஸ் 8 பிளஸ் 6, பிளஸ் 8 பிளஸ் 6, 8ல 6 போச்சுன்னா 2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகேவா, பாருங்க ஒரே ஒரு கோஷன்ட்ல வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்,
அடுத்து டிவைசர் டிவைடண்ட்டை மாற்ற போறோம். இதை வெளியே எடுத்துக்க போறோம், இதை உள்ள கொண்டு வர போறோம். அப்ப என்ன ஸ்டெப் வர போகுதுன்னு பாருங்க. இப்ப நம்ம எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 3x பிளஸ் 2 அப்படின்ற பாலினாமியல் வெளியே வச்சுட்டோம். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 3x பிளஸ் 2. அடுத்து இந்த பாலினாமியல் உள்ள போகுது. இப்ப எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர்ட் பிளஸ் 10x மைனஸ் 8. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கோஷன் சூஸ் பண்ண போறோம். எக்ஸ் ஸ்கொயர்டோட எந்த கோஷன்ட்ட எதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எக்ஸ் கியூப் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர்டோட எதை மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் கியூப் கிடைக்கும். ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு, ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப் ஆயிடுச்சா? அது வரிசையா மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் 3x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3x ஸ்கொயர்ட் 2 இன்ட்டு எக்ஸ் 2x மல்டிப்ளை பண்ணியாச்சு. ப்ரொசீஜர் படி சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ண போறோம். மைனஸ், இது ஆல்ரெடி மைனஸா இருக்கு, பிளஸ் ஆயிடும். பிளஸ் என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிடுச்சு. மைனஸ் 5x ஸ்கொயர்ட் பிளஸ் 3x ஸ்கொயர்ட். மைனஸ் 5 பிளஸ் 3 உங்களுக்கு மைனஸ் 2x ஸ்கொயர்ட். இங்க 10 இருக்கு, இங்க மைனஸ் 2 இருக்கு. 10ல 2 போச்சுன்னா 8x. அடுத்த கோஷன்ட்ட அடுத்த நம்பரை கீழே இறக்கிற போறோம். மைனஸ் 8. அடுத்த நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 8 இருக்கு, அது கீழே இறக்கியாச்சு. ஓகே, இப்போ என்ன வரப்போகுது பாருங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு. இங்க என்ன இருக்கு? மைனஸ் 2x ஸ்கொயர்ட். அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டோட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2x ஸ்கொயர் கிடைக்கும்? மைனஸ் 2 மட்டும் போட்டா போதும் பாருங்க. மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 3x மைனஸ் 3 மைனஸ் 2 பிளஸ் 6x. அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு 2 மைனஸ் 4. ஓகே, சிம்பிளா மாத்திடும். மைனஸ் என்ன ஆயிடுது? பிளஸ்ஸா மாறுது. பிளஸ் மைனஸா மாறும், மைனஸ் பிளஸ்ஸா மாறும். இப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். 8 மைனஸ் 6 2x மைனஸ் 8 பிளஸ் 4 என்ன ஆயிடும்? மைனஸ் 4 மாறிடும். இப்போ எல்லாம் பேலன்ஸ் எந்த டேர்மே இல்லை, அவ்வளவுதான். இப்போ இந்த பாலினாமியலை டிவைட் பண்ணும்போது லாஸ்ட் டேர்ம் 0 ஆச்சா? ரிமைண்டர் 0 கிடைச்சிருக்கா? ரிமைண்டர் 0 கிடைக்கல. நம்ம இன்னொரு ஸ்டெப் போக போறோம். போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, 2 வெளியே எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 கிடைக்கும். அடுத்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் பாருங்க. அடுத்து இந்த டேர்ம் உள்ள போகுது. எது டேர்ம்? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3x பிளஸ் 2 உள்ள போயிடுச்சு. நம்ம கிடைச்சிருக்க எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்ற இங்க போட போறோம், டிவைட் பண்ண போறோம். டிவைசர் டிவைடண்ட்டை மாத்திக்கிட்டோம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் யூஸ்வல், எக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். எக்ஸோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் ஆயிருமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2x. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. சிம்பிளை மாத்திரம். இங்க பிளஸ் என்ன ஆகுது? மைனஸ் ஆகுது. மைனஸ் என்ன ஆகுது? பிளஸ் ஆகுது. கேன்சல் ஆயிடுச்சா? மைனஸ் 3 பிளஸ் 2. மைனஸ் 3 பிளஸ் 2னா மைனஸ் 3ல பிளஸ் 2 போயிடுச்சுன்னா மைனஸ் எக்ஸ், மைனஸ் ஒரு எக்ஸ் இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் நம்பரை கீழே, அடுத்த டேர்மை கீழே இறக்கிடுவோம். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் எக்ஸ் இருக்கு. இந்த எக்ஸோட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் எக்ஸ் கிடைக்கும்? ஆல்ரெடி எக்ஸ் இருக்கு, ஆனா மைனஸ் எக்ஸ் வரணும் இல்லையா? அப்ப எக்ஸோட மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 பிளஸ் 2. இப்போ நம்ம என்ன செய்யணும்? சிம்பிளை மாற்றணும். மைனஸ் பிளஸ் ஆகுது, பிளஸ் மைனஸ் ஆகுது, ரெண்டுமே கேன்சல் ஆகி 0 ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலா எக்ஸ் மைனஸ் 2 டிவைட் பண்ணும்போது டோட்டல் பாலினாமியல் கெட்ஸ் 0 ஆயிடுச்சு. அப்ப ஜிசி நமக்கு என்ன? எக்ஸ் மைனஸ் 2. ஆனா இந்த கொஸ்டின்ல நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா இந்த பாலினாமியல 6 காமனா எடுத்திருக்கோம், இந்த பாலினாமியல 3 காமனா எடுத்திருக்கோம். அப்ப 3க்கும் 6க்கும் எது காமன் ஃபேக்டர் வரும் சொல்லுங்க? ஜிசிடி 3 டிவைட் பண்ணா 1 3 is 3, 2 3s are 6. இப்ப 3 தான் நமக்கு தேவையான காமன் ஃபேக்டர். அப்ப நம்ம 3ஐயும் சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 6 காமனா வெளியே வச்சிருக்கோம், அந்த செகண்ட் பாலினாமியல் 3 காமனா வெளியே வச்சிருக்கோம். இப்ப நமக்கு ஜிசிடி என்ன? ஃபைனல் ஜிசிடி என்னன்னா எக்ஸ் மைனஸ் 2 கடைசியா ஒரு ஃபேக்டர் நமக்கு இருக்கு. அது போக இந்த 6க்கும் இந்த 3க்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஜிசிடி பார்த்திருக்கோம். அதுக்கு என்ன ஆன்சர்? 3. ஸோ ஃபைனல் ஆன்சர் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அதுதான் அந்த கிவன் பாலினாமியல்ஸ் உடைய ஜிசிடி. ஓகே.